ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸாக வெளிவந்திருக்க கொஹாரா இந்த சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கதைக்கிழமை பஞ்சாபில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் தன்னோட வீட்டோட வாசலை தெளிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வெளியே வரும்போது பண்ணையில் பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி மாடெல்லாம் கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அந்த வீட்டை சேர்ந்த பொண்ணு நெல்ல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அருவானால் கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைச்ச இவங்க போலீஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டரான படத்தோட ஹீரோயின் அவங்களோட கொலீக்ஸான எஸ்ஐயை கூட்டிட்டு அந்த கிரைம் சீனுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வீட்டாளர்கள்லாம் கூப்பிட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ண இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு உண்டான மோட்டிவ் என்ன, அந்த பொண்ணை அப்படி யார் தான் கொலை பண்ணியிருப்பா, இதை படத்தோட ஹீரோயினும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த சீரிஸோட மொத்த கதையே. ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. மொத்தமே ஒரு 6 எபிசோடு தான். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு 3 எபிசோடும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிஷம்லேருந்து 40 நிமிஷம் ஓடும். லாஸ்ட் எபிசோடெலாம் சாலிடாக 1 மணி நேரம் ஓடுது. ஒரே சிட்டிங்கில் உட்காந்திங்கன்னா ஒரு 4-4.5 மணி நேரத்தில் இந்த சீரிஸை முடிச்சிடலாம். சீரிஸ் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குன்றப்ப தான் போய் உட்காந்து பார்த்தேன். ஓகேங்க, பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போய் பார்த்தா ஓகேயான ஒரு சீரிஸாக தான் இருக்குது. இந்த சீரிஸோட மெயின் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரீத்தின்ற பொண்ணு கொலை செய்யப்பட்டு இறந்துருவாங்க. அதை யார் கொலை பண்ணா, அதை படத்தோட ஹீரோவும் கண்டுபிடிச்சாரா அப்படின்றதான் மெயின் சீக்வன்ஸ். ஆனால் அதற்கிடையில் இவங்களோட சொந்த கதை, சோக கதை. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பார். ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அன்னி கூட ஒரு விஷயம் நடக்கும். இதெல்லாம் போட்டு ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்கன்னு தோணுச்சு. இந்த சீரீஸில் மொத்தமே 6 எபிசோடு தான். அதுலேயும் 3 எபிசோடு வாக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த க்ரைம் சீக்வன்ஸே போகுது. அதை தவிர இவங்களோட குடும்ப விஷயம் தான் போயிட்டுருக்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர்லையாக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ்லையாக இருக்கட்டும், கொலையாளி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சீரிஸ் முடிச்சிடும். ஆனால் அதுக்கப்புறமும் இந்த சீரிஸ் 20 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்களோட ரியல் லைஃப்பில் இவங்க சொந்த கதையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை இன்னும் கொஞ்சம் லெட் டவுன் பண்ணிருச்சோன்னு தோணுச்சு. ஏன்டா மெயின் சப்ஜெக்டை விட்டுட்டு எங்கடா போயிட்டுருக்கீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதர்வைஸ் அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுத்த ரோலாம் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கொலை நடந்தது அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக போயிருந்தா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இருக்குது அப்படின்றப்ப பொழுது போகலாம். கண்டிப்பாக இந்த சீரிஸை வாட்ச் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் எந்த கொஹாரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வழக்கமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 எபிசோடு தான். ஒரே சீட்டிங்கில் உட்காந்திங்கன்னா ஒரு 4 to 4.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குன்றப்ப இந்த சீரிஸை பார்த்தேன். ஓகேங்க, பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போய் பார்க்காம நார்மலாக ஒரு பொழுது போகலன்னா போய் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஓரளவுக்காச்சும் உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான் இருந்துச்சு. சீரிஸில் மொத்தமே 3 எபிசோடுக்குள்ளே இந்த சீரிஸை முடிச்சிருக்கலாம். அந்த பிரீத்தி என்ற பொண்ணை யார் கொலை பண்ணா, அந்த கில்லர் யாருன்னு சொல்லிட்டு 3 எபிசோடுக்குள்ளே தான் அந்த டைம் டியூரேஷன் இவங்க வச்சுருக்காங்க. அதை தவிர இவங்க சொந்த கதை, சோக கதை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்க இஷ்யூ, அதை தாண்டி எப்படி வெளியே வந்தாங்கன்ற அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா போட்டு ஜவ்வா இழுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் உங்களுக்கு நிறைய இடங்களில் லேக் அளிக்கலாம். அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சீரிஸாக இருக்கும். டெக்னிக்கல் வைஸும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததை எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்கன்றப்ப வாய்ப்பு கிடைச்சா அந்த சீரிஸை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். சீரிஸில் பெருசாக அடல் கண்டென்ட் இல்லை. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 6 எபிசோடுக்கு ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.